வணக்கம் நண்பர்களே. இன்று நடிகர் விஜயினுடைய 3வது ஆண்டு விழா, அதாவது ஒரு கட்சிக்கு 3வது ஆண்டு விழா. அதில் அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார். ஒன்றும் கன்ஸ்ட்ரக்டிவாக கேட்டகரிஸாக கிளாஷிஃபைடாக, அதாவது வகைப்படுத்தப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட பேச்செல்லாம் ஒன்றும் இல்லை. அது முதலில் சொல்லிடுறேன். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். ஒரு சில இதுகளை எடுத்துகிட்டு நம்ம அது கருத்து சொல்கிறது தான் நல்லது. ஏன்னா இவர் குறுக்க மறுக்க வந்துட்டு போகிற பூனை. அதனால் இதை முதல்ல ஓரமாக நிறுத்தணும், அல்லது ஒழுங்காக அதுக்கு ஒரு இறை போடணும். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, டபுள் இன்ஜின், டப்பா இன்ஜின் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிமுகவும் மன்னிக்கணும், பாஜகவும் திமுகவும் டபுள் இன்ஜின் இல்லை. பிரதமர் வந்து டபுள் இன்ஜின் சொன்னார், ஆனால் அது டபுள் இன்ஜின் இல்லை, டப்பா இன்ஜின் ஸ்டாலின் சொல்கிறது. இந்த ரெண்டையுமே வச்சு அவர் சொல்கிறாரு, எங்கள் இன்ஜின் வந்து டாப் இன்ஜின் அப்படின்னு. முதல்ல அவருக்கு டெக்னாலஜி, அவரே அந்த உரையில் வந்து கொஞ்சமாவது டெக்னாலஜியில் வளர்த்துக்குங்க பாஸ் அப்படின்லாம் சொன்னார். முதல்ல இவருக்கு டெக்னாலஜி தெரியுமானே தெரியல. டாப் இன்ஜின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நவீன தொழில்நுட்ப இயந்திரம். கரெக்டாக? டாப் இன்ஜின் அதான். நவீன தொழில்நுட்ப இயந்திரத்துக்கு ரொம்ப டாப் கிளாஸ் ஆயில் போடணும். இல்லைன்னா வெறும் இன்ஜினை வச்சுலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. வெறும் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகவே ஆகாது. ஆயில் போடணும், அதுவும் ஹை குவாலிட்டி ஆயில் போடணும். ஏன்னா இது வந்து ரொம்ப டாப் இன்ஜின் பார்த்தீங்களா, இது இது கொடுக்குற ஸ்பீடு, வேகம், இது ஒரு தொடர்ந்து இயங்குகிற இதில் ஏற்படுற வெப்பம், இதெல்லாம் தாங்கிறதுக்கு ஒரு குவாலிட்டி ஆயில் போடணும். ரொம்ப குவாலிட்டி, டாப் குவாலிட்டி ஆயில் போடணும். இந்த டாப் குவாலிட்டி ஆயில் உங்களுக்கு ஊற்றுறது யார்? அந்த உங்கள் டாப் இன்ஜினுக்கு. கொஞ்சம் டெக்னாலஜியோடு பேசணும்ல. நீங்களும் சொல்கிறீங்கள, டெக்னாலஜியோட முதல் படியை கூட நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தால் யாரோ எழுதி கொடுத்ததை கொண்டு தான் நீங்கள் பேசுகிறீங்கன்றது இதுலேருந்தே புரியுது எங்களுக்கு. ஏன் இதை வந்து விஜய் வந்து விமர்சனம் அப்படிங்கிறதுக்குள்ளே கொண்டு வரணும்னு தெரியுதா? விமர்சனம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே இவரை கொண்டு வரணும் அப்படின்னா, முதல்ல சொன்னது தான், குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பூனை, அதை ஒன்று கெட்டி போடணும், அல்லது கண்டுக்காமல் விட்டுறணும். இதை கண்டுக்காமல் விடவும் முடியல. காரணம், காலுக்குள்ளே குறுக்க ஓடுது. ஒரு 10க்கு மன்னிக்கணும், அது வந்து வேணால் மிஞ்சி போனால் ஒரு 50க்கு 50 ஹாலாக இருக்கும். இதில் உட்காந்து பேசுகிறவங்களுக்கு தான் இந்த பேச்சு. நான் ஹாலோட அளவு வச்சு சொல்லலை. இங்கே உட்காந்துக்கிட்டு ரேஷன் கார்டு இருக்கவங்க பூரா எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றாரு. இது எது மாதிரி இருக்குது தெரியுமா? சொல்கிறேன் அடுத்த இதில். இதுக்கு உதாரணம் சொல்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்.